இன்று உங்களிடம் அளவு கடந்த அன்பை கொட்டும் அத்தனை மனமும் ஒரு நாள் அளவு கடந்த வெறுப்பையும் உமிழும். அதற்கும் தயாராக இருங்கள். ஏனென்றால் இங்கு எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இங்கு எல்லோருமே நேரத்திற்கு தகுந்தாற் போலவும் மனிதர்களுக்கு தகுந்தாற் போலவும் நொடிக்கு நொடி விதவிதமான முகமூடிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்களோ முகமூடியே இல்லாத உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது வீணான முயற்சி. ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே ஒரு முகமூடி தொழிற்சாலைக்குள்தான். உங்களுடைய உண்மையான அன்பை கண்டுகொள்ளாதவர்களிடம் அடிக்கடி நான் இருக்கிறேன், என்னை கவனி என்று தெரியப்படுத்திக் கொண்டே இருக்காதீர்கள். நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் அமைதிதான் அவர்களை சலனப்படுத்த வேண்டுமே தவிர உங்களின் வீணான கூச்சல் அல்ல. நீங்கள் அமைதியான பிறகும் அவர்களிடம் எந்த சலனங்களும் இல்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் தேவையில்லை என்று முடிவெடுத்ததால்தான் உங்களை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை என்பதை. யார் ஒருவரிடம் எவ்வளவு நேரம் பேசினாலும் எவ்வளவு நேரம் உடன் இருந்தாலும் உங்களுக்கு சலிப்பே வரவில்லையோ அவர்தான் உங்களுக்கான உண்மையான உறவு. அவரை மட்டும் வாழ்வில் இறுக பற்றிக் கொள்ளுங்கள். நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவதில்லை. உங்களிடம் கோபம் கொள்பவர்களை அவர்களின் கோபத்தையே காரணமாக வைத்து வெறுத்து விடாதீர்கள். அவர்கள் உங்களிடம் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆறுதல் சொல்கிறார்களே என்று நம்பி அவர்களிடம் எல்லா ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். ஆறுதல் என்ற பெயரில் உங்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் பச்சோந்திகளே இங்கு அதிகம். நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கும் வரைதான் அது ரகசியம். உங்களின் ரகசியங்களை எப்போதும் ரகசியமாகவே வைத்திருங்கள். தன் தவறுகளுக்காக வருந்தாதவர்களை கூட மன்னிக்க பழகிக்கொள். ஏனெனில் கோபத்தை உனக்குள் சேர்த்து வைத்துக் கொள்வது என்பது உன்னை மட்டும்தான் காயப்படுத்துமே தவிர அவர்களை அல்ல. கடந்த காலத்தில் நம் மீது அளவு கடந்த அன்பை பொழிந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இப்போது நம்மை எதிர்த்து நிற்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகி நிற்பதுதான் நம் வாழ்க்கைக்கு நல்லது. உங்களை மதிக்காதவர்களை நீங்களும் மதிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதற்கு அவர்கள் வைக்கும் பெயர் திமிர், ஆணவம் என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது உங்களின் தன்மானம் என்று. கடன், அன்பு, மரியாதை இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வதைப் போலவே திருப்பியும் கொடுத்துவிட்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும். பெரும்பாலானவர்கள் இந்த மூன்றையும் அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்களே தவிர யாருக்கும் திருப்பிக் கொடுப்பதே இல்லை. தாங்கள் செய்யும் உதவிகளுக்கு எல்லோரும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களே தவிர அவர்கள் பெற்ற உதவிகளுக்கு யாரும் நன்றியோடு இருப்பதில்லை. நன்றி என்பது மிகச் சிறிய வார்த்தைதான். நன்றியோடு நடந்து கொள்வதுதான் மிக பெரியது. யார் உன்னுடன் கடைசி வரை இருப்பார்கள், யார் உன்னை விட்டு பாதியிலேயே விலகுவார்கள், யார் உன்னை கஷ்டமான காலத்தில் கைவிடுவார்கள் என்பதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சில மோசமான காலகட்டம் வரும் வரை அது உனக்கு தெரிய போவதில்லை. எப்போது நமக்கு உதவிகள் தேவையோ அப்போதுதான் சிலர் நம்மை உதறிவிட்டு போய்விடுவார்கள். கடைசியில் நடுத்தெருவில் நின்றாலும் யாரையும் நம்பாமல் நிற்பதுதான் நமக்கு நன்மை தருவதாக இருக்கும். அன்பு பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் இருக்க வேண்டும். இனிக்க இனிக்க பேசுகிறார்கள் என்று யாருடைய வார்த்தைகளையும் நம்பிவிடாதீர்கள். அவர்களின் வார்த்தைகளும் செயல்களும் வெவ்வேறாகத்தான் இருக்கும் என்பதை நீங்களே உணர்வீர்கள். மற்றவர்கள் உங்கள் மீது சொல்லும் குறைகளை கடுகளவும் கண்டுகொள்ளாதீர்கள். உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் குறை சொல்லும் எவராலும் நீங்கள் வாழும் வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாது. உன்னால் தான் நான் வாழ்கிறேன் என்று ஒருவராவது உங்களிடம் சொல்லிவிட்டார்கள் என்றால் நீங்கள் மனிதனாக வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உயிரை எடுப்பதை விடவும் மிகப்பெரிய பாவம் ஒருவருக்கு நாம் செய்யும் துரோகம்தான். துரோகத்தை மட்டும் யாருக்கும் பரிசாக கொடுத்து விடாதீர்கள். அது உங்களை வாழும் வரை கொன்று கொண்டே இருக்கும். போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது. பெருந்தன்மையாக இருப்பதை போல் நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது.
யாருக்காகவும் உன் இயல்பை மாற்ற வேண்டியதில்லை. நீ நீயாகவே இரு. உன்னை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். உறவுகளிடம் உண்மையாய் இருப்பது என்பது உண்மையில் சாத்தியமில்லாத ஒன்றுதான். ஒருவரிடம் உண்மையாய் இருப்பதற்கு கூட கொஞ்சம் பொய்களும் சில காரணங்களும் தேவைப்படுகிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. சற்று மௌனம் கொள். யாரேனும் உன்னை தேடுகிறார்களா என்று கவனி. அப்படி ஏதும் இல்லை என்றால் இதற்கு முன்னர் உன்னை தேடியவர்கள் எல்லாம் ஏன் இப்போது காணவில்லை என்பதை யோசி. அவர்கள் உண்மையாகவே உன்னை தேடினார்களா அல்லது உன்னிடம் தேடினார்களா என்ற உண்மை அப்போதுதான் புரியும். நீங்கள் யாரிடம் எதை பேசுவதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானத்துடன் பேசுங்கள். நீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் அழிவதில்லை. நம்மோடு இருக்கும் நம்பகமான உண்மையான உறவுகள் ஏதேனும் சிறு தவறு செய்துவிட்டால் மன்னித்து விடாதே. அதை அப்படியே மறந்துவிடு. ஏனெனில் அவர்கள் உன் உறவுகள் அல்ல, உணர்வுகள். மனிதன் சிரிக்கின்ற நிமிடங்கள் பொய்யாக இருக்கலாம், ஆனால் அவன் அழுகின்ற நொடிகள் பெரும்பாலும் நிஜமானதாகத்தான் இருக்கும். எல்லோருடைய கண்ணீரையும் நாடகம் என்று நினைத்து விடாதீர்கள். சில இடங்களில் சிலர் திமிராக இருப்பதில் தவறொன்றும் இல்லை. சிலரின் திமிர் அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதில் அல்ல, அவர்கள் யாரைப் போலவும் இல்லை என்பதில் இருக்கிறது. தனித்துவமானவர்களுக்கு எப்போதுமே இந்த திமிர் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் கை தேர்ந்த நடிகர்கள் என்று உங்களுக்கு தெரிய வரும்போதுதான் உங்களுடைய அரிதாரமும் கலைய ஆரம்பிக்கும். அப்போதுதான் இதுவரை நீங்களே பார்க்காத புதிய நபரை உங்களுக்குள் பார்ப்பீர்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்தி வாழ்வது என்பது இறைவனால் கூட இயலாத ஒன்று. எனவே அதை நீயும் முயற்சி செய்யாதே. உன் மனசாட்சிப்படி வாழ முயற்சி செய். பிறருக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அதை எப்போதும் தவறவிடாதீர்கள். அப்போதுதான் நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறும். நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் நம்மை ஒருபோதும் வெறுக்க மாட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். வெறுப்பு கூட உண்மையான அன்பிலிருந்துதான் தொடங்குகிறது. சில விவகாரமான பேச்சுக்கள் எப்பேற்பட்ட அன்பையும் உடைத்தெறிந்து எப்போதும் கெடுதலை உண்டாக்கக்கூடியது. அதனால் பல விபரீதங்கள் கூட உண்டாகலாம். உறவுகள் நீடிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதே நல்லது. நாம் அணிந்திருக்கும் ஆடை கிழிந்து விட்டால் மற்றவர்கள் பார்ப்பதற்குள் உடனே அதை சரி செய்து விடுவோம் அல்லது மாற்றி விடுவோம். கிழிந்த ஆடையுடன் திரிந்தால் நாம் மற்றவர்கள் பார்வைக்கு பைத்தியமாக தெரியலாம். அதுபோலவே நம் மனம் காயப்பட்டு கிழிந்து விட்டால் உடனே அதை சரி செய்து விடுங்கள். இல்லை என்றால் உண்மையாகவே நாம் பைத்தியமாகி விடுவோம். ஓர் உண்மையை கண்டறிவது அறிவினால் மட்டுமல்ல, அன்பினாலும் முடியும். ஒருவர் உங்கள் மீது கொண்ட அன்பு உண்மையா பொய்யா என்பதை கண்டுபிடிக்க அறிவு மட்டும் இருந்துவிட்டால் போதாது. உங்கள் மனதில் கொஞ்சமாவது அன்பும் இருக்க வேண்டும். தீய எண்ணம் கொண்டவர்களையும் தாழ்ந்த புத்தி உள்ளவர்களையும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நாளடைவில் நீங்களும் அவர்களைப் போலவே மாறிவிடுவீர்கள். சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் தான் நம் வாழ்க்கைக்கு நல்லது. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. அதை பெறுபவருக்கு அது பெரியதாக கூட இருக்கலாம். சிறியதோ பெரியதோ கொடுப்பதை அன்போடும் முழு மனதோடும் கொடுப்பது மட்டுமே முக்கியம். நீ சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும். நீ அனுபவிக்கும் கஷ்டமான நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கும் உண்மையான உறவு மட்டும்தான் உனக்காக குரல் கொடுக்கும். ஒருவர் சொல்லும் கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இருந்தாலும் அவர்களின் இதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கும் விஷயங்கள்தான் அந்த கருத்துக்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலரின் கருத்துக்களை வைத்தே அவர்களின் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் யாரிடமும் நேர்மையையும் உண்மையையும் கொஞ்சமும் எதிர்பார்க்காதீர்கள். இங்கு நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே அதிகம். உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் அதிக சங்கடங்களை எதிர்கொள்கிறார்கள். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே நிம்மதியாக வாழ்கிறார்கள்.
விரும்பிச் சென்ற பயணம் ஒன்றை வெறுக்க வைத்த வாகன நெரிசலாய், வெறுத்து போன பயணம் ஒன்றை விரும்ப வைத்த ஜன்னலோர இருக்கையாய், எல்லோருடைய வாழ்க்கை பயணத்திலும் சில மனிதர்களும் சில நிகழ்வுகளும் வந்து போகின்றன. ஆனால் வாகன நெரிசல்கள் தொடர்ந்து நீடிப்பதும் இல்லை, ஜன்னலோர இருக்கை எல்லோருக்கும் கிடைப்பதும் இல்லை. யாருக்காகவும் உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது உன்னுடைய தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோருமே வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கான துணை இறுதி வரை நீ மட்டும்தான். வாழ்க்கை நமக்கு தரும் காயங்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றிய குணங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான். யார் தரும் காயங்களுக்கும் கலங்கி விடாதீர்கள். இந்த காயங்கள் நமக்கு மற்றவர்களை பற்றிய படிப்பினையை கொடுத்திருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள். முகத்தில் அடித்தது போல் பேசுபவர்களை கூட மிகவும் பிடித்து போகிறது நம் முதுகில் குத்தியவர்களை சந்தித்த பிறகு. ஒருவரை விட்டு நீங்கள் பிரிய நேரும் போது உங்களுக்கு தெரிந்த அவர்களை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒருவரின் ரகசியங்களை அவருக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துவது ஒன்றும் பெரிய வீரம் அல்ல, அது மிகப்பெரிய கோழைத்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டும் யாரிடமும் சொல்லவே கூடாது. நேரம் வரும்போது நண்பர்களும் நமக்கு எதிரியாகிவிடக்கூடும். நமக்கு நெருங்கியவர்களே நம்மை அவமானப்படுத்தும் போது உடைந்து விடாதீர்கள். நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியை மனதில் வளர்க்கும். உன்னிடம் வேலையும் பணமும் இல்லை என்றால் நீ சரியானதை சொன்னாலும் நல்லதையே செய்தாலும் அது எல்லோராலும் தவறாகவே எடுத்துக் கொள்ளப்படும். மற்றவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது முகத்தை சுருக்கிக் கொள்ளாமல் புன்னகையுடன் வார்த்தைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் மனித உறவுகள் தொடரும். இந்த மாயமான உலகில் நீ பெரும் காயங்களுக்கு நியாயங்களை தேடிக்கொண்டிருக்காமல் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். நீ நியாயங்களை தேட ஆரம்பித்தால் இருக்கும் நிம்மதியும் பறிபோகும். மற்றவர்களின் நன்மைக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்கள். நல்லவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களுடைய நன்மைக்காகவே வாழ்கிறார்கள். அதில்தான் அவர்கள் அதிக மகிழ்ச்சியையும் உணர்கிறார்கள். தீமையை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீமை செய்கிறோம். நன்மையை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொள்கிறோம். வாழ்க்கையில் பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை, கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை. அப்படியே நிலைத்து விட்டால் அது நமக்கு மகிழ்ச்சியை தந்து விடுவதும் இல்லை. ஆனாலும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இதுதான் இங்கு பலரின் வாழ்க்கை. ஒரு நாணயம் போன்றதுதான் நம் வாழ்க்கை. இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரியும். மறந்து விடாதீர்கள், மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டதுதான். பணம் இருந்தால்தான் வாழ்வில் பல உறவுகளும் உன்னோடு ஒட்டி இருக்கும். மதிப்பும் மரியாதையும் உன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. இன்னும் யோசித்துக் கொண்டே இருக்காதே. உன் பணத்தை தேடவில்லை என்றால் ஒருபோதும் உன்னை யாரும் தேட மாட்டார்கள். நம்மை விட உயர்ந்த நிலையில் இருப்பவனை பார்க்கும்போது இறைவன் நமக்கு எதையுமே கொடுக்கவில்லையே என தோன்றும். உன்னை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவனை பார்க்கையில்தான் தோன்றும் இறைவன் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்று. எப்போதும் உங்களை விட உயர்ந்தவர்களோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். உங்களை விட தாழ்ந்தவர்களோடு ஒப்பிடுங்கள். அப்போதுதான் நமக்கான நிம்மதி நிலை கொண்டிருக்கும். உங்களை காயப்படுத்தியவர்களை கடந்து போகும் சூழல் வந்தால் முகத்தில் புன்னகையோடு கடந்து செல்லுங்கள். அதுதான் அவர்களுக்கு கன்னத்தில் அறைவதை விட அதிக வலியை கொடுக்கும். நீங்கள் சந்திக்கும் யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்தெறிகிறது. எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு வலிமை புதைந்திருக்கிறது என்பதே உண்மை. நிம்மதியை தேடுவதை நிறுத்திய பிறகுதான் தெரிகிறது எதையும் தேடி அலையாமல் இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம் என்று. வாழ்வில் தெளிவை பெறுவது கூட எளிதானதுதான். ஆனால் எப்போதும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் சில சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் மீண்டும் கலங்காமல் பார்த்துக் கொள்வதுதான் கொஞ்சம் கடினமானது. நாம் பார்க்கும் கோணம் தவறாக இருந்தால் நாம் பார்க்கும் அனைத்து காட்சிகளும் நமக்கு தவறாகத்தான் தெரியும். தவறு உங்கள் பார்வையிலா அல்லது மற்றவர்களிடமா என்பதை முதலில் பரிசோதித்து பாருங்கள். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம். அதற்காக ஒன்றும் கவலை வேண்டாம். இங்கு உண்மையாக வாழ்வதே மிகப்பெரிய மகிழ்ச்சிதான்.
வாழ்க்கையில் யாரிடமும் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்து பழகினால் வீணான ஏமாற்றங்களை தவிர்த்து கொள்ளலாம். வேண்டாம் என முடிவெடுத்த பின் எவ்வித கருணையும் இன்றி உடனே ஒதுக்கி தள்ளும் குணம் ஒரு சில கல் நெஞ்சம் படைத்த மனிதர்களுக்கு மட்டுமே சாத்தியம். பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள், அதில் தவறேதும் இல்லை. ஆனால் அடுத்தவர்கள் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள். அதனால் உங்களுக்கு அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். சூழ்நிலைகளை காரணம் காட்டி யாரையும் வெறுத்து ஒதுக்கி விடாதே. சூழ்நிலைகள் எதுவாயினும் உன்னை நம்பி இருப்பவர்களை ஒரு நாளும் ஏமாற்றி விடாதே. உங்கள் வாழ்வானது எப்போதும் உங்கள் எண்ணப்படியேதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களின் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். உன் மனம் என்னும் கடிவாளத்தை இறுக்கி பிடித்துக்கொள். இல்லை என்றால் அது சொர்க்கம் மட்டுமல்ல, நரகத்திற்கும் கூட உன்னை அழைத்துச் சென்றுவிடும். எதையும் எதிர்பார்க்காமல் ஏராளமாக அன்பு காட்டும் சில அபூர்வமான மனிதர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களை இவ்வுலகம் பாசக்காரர்களாக நினைப்பதில்லை, வெறும் பைத்தியக்காரர்களாகவே பார்க்கிறது என்பதுதான் வருத்தத்திற்குரியது. மற்றவர்கள் மனதை நீங்கள் உடைக்கும் போது நினைத்துக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் மனதையும் உடைத்து பார்க்க நிச்சயம் சிலர் வருவார்கள் என்று. நம்மை மதித்து விடைபெற்று சென்றவர்களை பற்றி யோசிப்பதில் எந்த சுவாரஸ்யமும் இருந்துவிடப் போவதில்லை. சொல்லாமல் நம்மை தொலைத்துவிட்டு போனவர்களை பற்றித்தான் நமது மனம் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்கி தவிப்பார்கள். எல்லோருக்கும் கால மாற்றம் நிச்சயம் உண்டு. சிலரின் வரட்டு கௌரவம் மற்றும் பிடிவாதம் அவர்களை நிம்மதியாக வாழ விடாது. அவர்களை மாற்றுவதோ திருத்துவதோ நம் வேலை இல்லை. அதையும் மீறி நாம் முயற்சித்தால் நமக்கு அவமானம் மட்டுமே பரிசாக கிடைக்கும். விளைவுகளை அவர்களே சந்தித்து உணர்ந்து கொள்ளட்டும் என்று விலகி இருந்து வேடிக்கை மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். விட்டு கொடுத்து வாழ பழகுங்கள், இல்லை என்றால் நிம்மதி நம்மை விட்டு விலகி போய்விடும். பிடித்த விஷயங்களையும் பிடித்த மனிதர்களையும் அடிக்கடி நினைத்து பாருங்கள், மகிழ்ச்சி கிடைக்கும். பிடிக்காதவைகளையும் பிடிக்காத மனிதர்களையும் மறக்க முயற்சி செய்யுங்கள், அப்போதுதான் நிம்மதி கிடைக்கும். மனிதர்களில் பலர் அகம்பாவத்தை தங்கள் வாழ்வின் முக்கிய அங்கமாக்கிக் கொள்கின்றனர். அகம்பாவம் கொண்ட மனம் அடுத்தவரின் மரியாதையை எதிர்பார்த்து நிற்கும். அப்படிப்பட்டவர்கள் என்றும் தன்னம்பிக்கை அற்றவர்களாகவே இருப்பார்கள். அச்சம் கொண்ட மனதையே அகம்பாவம் ஆட்டி படைக்கும். உண்மையில் அகம்பாவம் என்பது பயம் என்பதின் மறு வடிவம் என்பதுதான் உண்மை. தவறேதும் செய்யாமல் உங்கள் தன்மானத்தை சிலர் சீண்டி பார்க்கும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள், அதில் தவறேதும் இல்லை. சில பேர் நம்மை அசிங்கப்படுத்துவதற்காகவே நம்முடன் பழகுவார்கள். நாம் தான் அவர்களை அடையாளம் கண்டு புரிந்து கொண்டு விலகிச் செல்ல வேண்டும். எதையும் யாரையும் எப்போதும் இழிவாக நினைத்து விடாதே. காய்ந்து உதிர்ந்த இலையே ஆனாலும் அது நீரில் தத்தளிக்கும் ஒரு எறும்புக்கு வாழ்வை கொடுக்கும். சிலரிடம் நீங்கள் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அதற்குத்தான் ஒதுங்கி போகவும் தெரியும், ஒதுக்கிவிட்டு போகவும் தெரியும், தேவைப்பட்டால் தகர்த்துவிட்டு போகவும் தெரியும். காற்றை அனுபவித்து உணரலாம், ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. சிலவற்றை தேடினால் குழப்பமே மிஞ்சும். எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். புறக்கணிக்காதீர்கள், அது நண்பனை எதிரியாக்கிவிடும். அலட்சியப்படுத்தாதீர்கள், அது அன்பை கொன்றுவிடும். அவமானப்படுத்தாதீர்கள், அது உயிரையே எடுத்துவிடும். தவறை கண்டால் உரைக்க கூறுங்கள், அன்பாய் புரிய வையுங்கள். அதிகாரத்தை விட அன்புதான் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி எந்த விளக்கமும் சொல்லாதே. ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உன்னை வெறுக்கும் ஒருவர் நீ சொல்லும் எதையும் நம்பப் போவதும் இல்லை. வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 உண்டு. வலிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் இந்த வாழ்க்கை. ஒருவனால் சிறிது கூட ஜீரணிக்க முடியாத ஒரு உணர்வு மற்றொருவனுக்கு எளிதில் ஜீரணமாக கூடியதாக இருக்கலாம். எல்லாம் அவரவர் மனநிலையை பொறுத்ததுதான். சிறு தவறுகளுக்காக ஒருவரை விட்டு விலகி விடாதீர்கள். அதுவே உங்கள் வாழ்வின் பெரும் தவறாக மாறிப்போகலாம். மனிதனுடைய மனதை ஆட்டி படைப்பது பயமும் பேராசையும் தான். வருங்காலத்தை பற்றிய விபரீதமான கற்பனையே மனித மனதில் தோன்றும் பயத்திற்கும் பேராசைக்குமான காரணம். எல்லா நேரங்களிலும் நான் உனக்கு கிடைத்து விட்டால் நீ என்னை மறந்து விடுவாய், அதனால்தான் உன்னை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கிறேன் என்று அனைவரின் வாழ்க்கையிலும் கொஞ்சம் விலகி இருந்து வேடிக்கை காட்டுகிறது நிம்மதியும் மகிழ்ச்சியும்.
உருவாகும் இன்னலை கண்டு பயம் கொள்ளாமல், சுகத்தினால் ஈர்க்கப்படாமல் தர்ம வழியில் திடமாக நடந்தால் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை இன்னும் நமக்கு சலித்து போகாமல் இருக்க ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். யாரேனும் ஒருவரை நீங்கள் அளவு கடந்து நேசித்துக் கொண்டிருப்பதும், யாரேனும் ஒருவர் உங்களை அளவு கடந்து நேசித்துக் கொண்டிருப்பதும் தான். இருக்கும் வரை நம்மை நேசிப்பவர்களை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். கிடைக்கும் போது தவறவிட்ட எந்த ஒரு அன்பும் நாம் தேடும் போது பழைய மாதிரி அதே அன்புடன் கிடைப்பதில்லை. உங்களுக்கு அன்பானவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தேவையில்லை. யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். உண்மையான அன்பு கொண்டவர்கள் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டார்கள். ஒருவர் நம்முடைய உறவு தேவையில்லை என்று முடிவெடுத்த பிறகு அவரை பற்றிய எந்த யோசனைக்கும் முக்கியத்துவம் அளிக்காதீர்கள். அது நம்முடைய நலனைத்தான் பெரிதும் பாதிக்கும். அடக்கி ஆள நினைக்கும் ஒரு ஆணை எந்த பெண்ணும் விரும்புவதில்லை. அன்பால் ஆள நினைக்கும் ஒரு ஆணிடம் எல்லாவற்றிலும் அடங்கி போக எந்த பெண்ணும் மறுப்பதும் இல்லை. ஏதாவது தேவை என்றால் மட்டும் உங்களுடைய நினைவு ஒருவருக்கு வருகிறது என்றால் உங்களை விட ஏமாளி அவர்களுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். நல்லவன் கெட்டவன் என்று இங்கு யாரும் இல்லை. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் வரை நீ நல்லவன், பிடிக்கவில்லை என்றால் நீ அவர்களுக்கு கெட்டவன். ஒருவர் உனக்கு நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, அதற்கான பலனை நிச்சயம் அவர்கள் அடைந்தே தீர்வார்கள். இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண் முன்னே நிகழும். நம் உறவென்று சொல்கிறவர்கள் எல்லோரும் நம் உறவாக ஆக முடியாது. நம் உணர்வை புரிந்து கொள்பவர்களே நம்முடைய உண்மையான உறவுகள். உங்கள் மகிழ்ச்சி உங்களை பொறுத்தது. அதை வேறு யாராவது உங்களுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். சில நேரம் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அதை கண்டு நிச்சயம் அந்த இறைவனே மனம் மகிழ்வார். உங்களை காயப்படுத்தியவர்களை பழி வாங்குவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். காயப்படுத்தியவர்களை இறுதியில் அவர்களின் சொந்த கர்மாவே பார்த்து கொள்ளும். ஒரு பிரச்சனைக்கு உங்களால் தீர்வு காணப்பட முடியவில்லை என்றால் அது தீர்க்க வேண்டிய பிரச்சனை அல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழப்பமான இடத்தில் தெளிவாக பேசுங்கள். பிரச்சனையான நேரத்தில் தீர்வுகளை பற்றி பேசுங்கள். வருத்தமான சூழலில் ஆறுதலாக பேசுங்கள். மன அழுத்தம் உள்ளவர்களிடம் உற்சாகமாக பேசுங்கள். வேறு எதையும் பேசி மற்றவர்களை காயப்படுத்தி விடாதீர்கள். மனதுக்குள் தேவையற்ற குப்பைகளை சேர்வதை தவிர்த்தால் முகத்தில் புன்னகை தானாக வந்துவிடும். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் அழுபவர்களையும் எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவர்களையும் ஒரே அடியாக வெறுத்து விடாதீர்கள். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். உங்களின் திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர உங்களின் திறமையை அல்ல. ஒருவரை அவமானப்படுத்தியதால் நீங்கள் உயர்ந்து விட்டதாக நினைக்காதீர்கள். உங்கள் தரம் கீழானது என்பதை நீங்களே நிரூபித்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். உன்னை யாருடனும் ஒப்பிடாதே. உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்கள் அறிவது என்பது ஒருபோதும் சாத்தியமாகாது. இறங்கும் நேரத்தில் கிடைக்கும் ஜன்னலோர இருக்கையை போலத்தான் வாழ்க்கையும். வறுமையை வென்று முடிக்கும் போது இளமை காலமும் சேர்ந்தே முடிந்து விடுகிறது. உங்கள் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்வில் நீங்கள் காணும் மற்ற அனைத்தும் உங்களுக்கு அழகாக தெரியும். நம்மை விட வயதில் மூத்தவரோ இளையவரோ நம்பிக்கையான ஒருவர் எப்போதும் நம்மோடு இருந்தால் போதும். வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சமாளித்து கடந்து செல்லலாம். துவங்கும் போது தூரத்தை பார்க்காதே, லட்சியத்தை மட்டும் பார். திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதே, கடந்து வந்த வழிகளையும் வழிகளையும் மட்டும் பார். எல்லா மனிதனுக்கும் ஒரு பலவீனம் உண்டு. ஒன்று பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருப்பது, அல்லது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாமல் எதையாவது பேசிவிடுவது. 1000 அறிவாளிகளுடன் மோதுவதை விட ஆபத்தானது ஒரு அடிமுட்டாளுடன் மோதுவது. இதை எப்போதும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். உன் நண்பன் வெற்றி பெறும்போது அவன் என் நண்பன் என்று கூறி பெருமை கொள். உன் நண்பன் தோல்வி அடையும் போது நான் உன் நண்பன் என்று கூறி அருகில் நில். மற்றவர்களின் மனங்களை வருத்தி அதில் மகிழ்ச்சி கொள்கின்ற ஒருவன் பிறகு தினம் தினம் வருந்தி நிம்மதியின்றி அலைவதை யாராலும் தடுக்க முடியாது. ஒருபோதும் யாருடைய மனமும் புண்படும்படி நடந்து கொள்ளாதீர்கள்.
வாழ்க்கை கண்சிமிட்டும் நேரத்தை விட விரைவானது. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது பல வருடங்கள் ஒரே நாளில் கடந்து விட்டதாக தோன்றும். எது ஒன்றையும் அனுபவிக்க தவறிவிட்டு பின்னாளில் வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை. செய்த குற்றத்தை செய்யவில்லை என்று ஒருபோதும் சாதிக்காதே. ஒரு நாள் செய்யாத குற்றத்திற்காக கடுமையாக தண்டிக்கப்படுவாய். பாவம் செய்தே காலத்தை கழித்து விடாதீர்கள். காலம் அனைத்திற்கும் ஒரு கணக்கை வைத்திருக்கிறது. என்னதான் கணக்கில் நாம் புலியாக இருந்தாலும் காலம் போடும் கணக்கிற்கு யாராலும் விடை சொல்ல முடியாது. மன்னிக்கப்படும் என்பதற்காக தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்காதீர்கள். மன்னிப்பு என்பது நாம் செய்த தவறை திருத்திக் கொள்ளத்தானே தவிர அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பதற்காக அல்ல. புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்களை நினைத்து வருந்த வேண்டாம். காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை நிச்சயம் வந்து சேரும். பொறுமையோடு இருங்கள். எல்லா உறவுகளும் உண்மையான பாசத்தோடு தான் பழகுகிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். பணத்தை பார்த்து விட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் இது. எல்லோரையும் நம்பினால் கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சும். பொருத்தமில்லாமல் உறவுகளின் மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட நல்ல நினைவுகளோடு பிரிந்து இருப்பதே சிறந்தது. அப்போதுதான் தேவையில்லாத மனமுறிவுகள் தவிர்க்கப்படும். நம் மனதிற்கு பிடித்தவர்கள் நமக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுப்பதில்லை. உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் உணர முடியாத வலியை கொடுப்பதும் நம் மனதிற்கு பிடித்தவர்களால் மட்டும்தான் முடியும். இரண்டையுமே ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதுதான் புரிதல் நிறைந்த வாழ்க்கை. புயல் காற்றால் புல்லை வளைக்கத்தான் முடியும், ஒடிக்க முடியாது. எதற்கும் துவண்டு விடாதே. வளைந்து கொடுக்கும் பண்பு உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் சிதைத்து விட முடியாது. எந்த ஒரு மனிதரையும் அற்பமாக நினைக்க வேண்டாம். படிப்பை விட மேலானது சில மனிதர்கள் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடம்தான். எல்லோரிடமும் சுயமரியாதையை எதிர்பார்க்காதீர்கள். நம் சுயமரியாதையை இழந்து நிற்க வேண்டிய ஒரே இடம் நாம் அதிகமாக அன்பு வைத்த ஒரு சிலரிடம் மட்டும்தான். உங்களை கவலைப்பட வைத்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்காக வருந்த வேண்டாம். உங்களை நீங்கள் எப்போதும் ஓய்வில்லாமல் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் கவலைகளிலிருந்து விடுபட முடியும். புரிதல் இல்லாத மனிதர்களை கண்டால் புன்னகையுடன் கடக்க முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் கடைசியில் உங்கள் மனம்தான் புண்பட்டு நிற்கும். உன் கூட நடப்போரை எல்லாம் நண்பர்கள் என்று எண்ணிவிடாதே. குழி பறிப்பவர்களும் உன் கூடவேதான் நடப்பார்கள். இவர்களை இனம் கண்டு நடப்பது உன் வேலைதான் என்பதை மறந்து விடாதே. போலிகள் மலிவாய் கிடைப்பதால் தான் உண்மையின் மதிப்பு பலருக்கும் தெரிவதே இல்லை. நீ உண்மையாயிருந்தும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக வருந்த வேண்டாம். அவர்கள் உன் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நிலை நிச்சயம் வரும். வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். அவர்களின் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் கிழித்து எறிய வேண்டிய பக்கங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து விடாதீர்கள். கொடுத்தால் நீங்களே கிழித்து எறியப்படுவீர்கள். மற்றவர்களின் பார்வைக்கு நீ கோமாளியாக கூட தெரியலாம். ஆனால் எது உன்னை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்துகிறதோ அதுதான் உன்னில் அழகானது என்பதை புரிந்துகொள். உங்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் அன்பிற்கும் எங்கு மதிப்பில்லாமல் போகிறதோ அங்கு நீங்கள் அன்பை கொடுப்பதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பதே நல்லது. பக்குவம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. இன்பம் மட்டுமல்ல, துன்பம் கூட கடவுள் தந்த பரிசுதான் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் பக்குவம். சிலர் பொய் சொல்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு அவர்களிடம் ஏன் பொய் சொல்கிறீர்கள் என்று கேட்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அவர்கள் அதற்கும் வேறு ஒரு பொய்யைத்தான் சொல்லப் போகிறார்கள். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு. மாறுதல் என்பதுதான் உன் காயத்திற்கான நிரந்தர தீர்வு. யாரிடமும் ஆறுதல்களை எதிர்பார்க்காதே. உனக்கான மாறுதல்களை நீயே உருவாக்கிக் கொள்.